வணக்கம் மகளே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்மார்ட் அண்ட் கியூட்டா இருக்க ஒரு இங்கிலீஷ் ஹீரோ. இவர் வந்துட்டு நெறைய ஹாலிவுட் படங்கள்ல வந்து ஹை பட்ஜெட்லயும், லோ பட்ஜெட்லயும் பயங்கரமா கலக்கியிருப்பாரு. அண்ட் வந்து டீன் அவார்டா இருக்கட்டும், எம்டிவி அவார்டா இருக்கட்டும் நெறையாது வாங்கி தள்ளியிருக்காரு. ஹீரோ ஒண்ணும் புது ஆள்லாம் கிடையாது. நமக்கு ஆல்ரெடி பரிச்சயமானவர் தான். இவர் வந்து நம்ம ட்விலைட் சீரிஸ்லேருந்து இப்போ ரீசென்ட்டா வந்த பேட்மேன் 2022ல வந்துச்சு தெரியுமா? அதில ஹீரோவா நடிச்சதா இருக்கட்டும், இல்ல அதுக்கு கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா டெனட்ல நடிச்சதா இருக்கட்டும். பல படங்கள்ல வந்து நமக்கு தெரிஞ்ச மாரி நடிச்சவர் தான். வேற யாரும் கிடையாது. நம்ம ராபர்ட் பேட்டின்சன் தான். இவர் நடிச்ச ஒரு ஹை ரேட்டட் ஃபிலிம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து அண்டர் ரேட்டடா இருக்க இவருடைய ஃபிலிம்ஸ பத்தி ஒரு லிஸ்ட் போடலாம் அப்படின்னு தான் இந்த லிஸ்ட்ட போட்டிருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்த பிடிச்சிருக்குது டேம்ஷெல். 2018ல வந்த இந்த படத்த வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் காமெடி ஃபிலிமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் ஆல்பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்துட்டு அமெரிக்காவ சுத்தி நல்லா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். ஆக்சுவலா வந்து இந்த நடக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு கௌபாய் காலகட்டங்கள்ல நடக்கிறது அப்படின்ற மாரி சொன்னாலும், இடைக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் அது இதுன்னு இப்போ கொஞ்சம் ஃபாரஸ்ட் காட்டி, கொஞ்சம் ரெட் இண்டியன்ஸ்லாம் காட்டுற மாரி அப்படி இப்படின்னு மாரிலாம் எடுத்திருப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவாரு, அமெரிக்கால இருக்க வெஸ்ட் நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எதுக்குன்னா, இவருடைய காதலிய தேடி. அவங்க பேரு பெனலோபி. ஸோ வந்து இந்த ஜேர்னில வந்துட்டு என்னென்ன மாரி பிரச்சனைகள சந்திக்கிறாரு, கடைசியில போயிட்டு அவங்க காதலியோட எப்படி சேர்றாரு அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சரஸா காட்டியிருக்க படம். படம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பார்த்து ரசிக்கிறதுக்காக உள்ள படமே தவிர, இதில கதை இதெல்லாம் எதுவும் நான் சொல்ல விரும்பல. ஜஸ்ட் நெறைய காமெடி இருக்கும். ஜாலியா உட்காந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த படத்த வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் ஒரு தடவ. இந்த படத்துக்கு நாங்க குடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6.1. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்த பிடிச்சிருக்கிறது ஹை லைஃப். 2018ல வந்த இந்த படத்த வந்துட்டு ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் க்ரூ மெம்பர்ஸ் சேர்ந்து வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் மிஷனுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. போற வழியில வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஏற்படுற அந்த பழுது காரணமாக வந்துட்டு, அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து கொஞ்சம் நேரத்துல கிராஷ் ஆகுற ஒரு நிலைமை. பத்தாததுக்கு வந்துட்டு அவுட்ஃபீல்ட்லயும் நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இத தொடர்ந்து அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் பொழப்பாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இருக்க பட்சத்தில, படத்தோட ஹீரோவான நம்ம பேட்டின்சன் வந்து அவருடைய சின்ன குழந்தையோட இந்த ஸ்பேஸ் ஷிப்ப விட்டு தப்பிச்சாகணும். ஸோ அவரு எப்படி தப்பிக்க முயற்சி பண்றாரு, அண்ட் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சுச்சா, அந்த மத்த க்ரூ மெம்பர்ஸ்க்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு படத்தோட மிச்ச கதை. ஸோ வந்து ஒரு ஸ்பேஸ் அட்வென்ச்சர் ஃபிலிம் நம்ம ராபர்ட் பேட்டின்சனோட கொஞ்சம் அப்பா, பொண்ணு அந்த காதலோட வந்துட்டு உங்களுக்கு ஒரு எல்லாம் கலந்த கலவையா அந்த படம் இருக்கும். ஸோ வந்து ஒரு நல்ல காம்போல ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6.4. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது ரோவர். 2014ல் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. எரிக்னு எப்பயுமே தனிமையை விரும்புகிற ஒரு ஆள் வந்துட்டு தன்னோட காரோட எப்பயுமே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பான். பட் எதிர்பாராத விதமாக வந்துட்டு அவன் காரை வந்து கொஞ்சம் பேர் திருடிடுவாங்க. இந்த நேரத்தில வந்து ரே அப்படின்ற ஒரு அடிபட்டிருக்கவன் கூட வந்துட்டு பேசி வேறு வழி இல்லாமல் வேண்டா வெறுப்பா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருப்போம்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருந்து அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓரளவுக்கு நம்பிக்கை உருவாகிற நிலைமைக்கு போயிடுவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, ரே வந்துட்டு யாருன்னா நம்ம காரை திருடிட்டு போனாங்கல்ல, அதாவது எரிக்கூடிய காரை திருடிட்டு போனாங்கல்ல கேங்கு, அந்த கேங்கை சேர்ந்தவன் தான் ரே. இது தொடர்ந்து அந்த காரை வந்துட்டு திரும்ப மீட்டெடுக்கிறானா, அந்த காரை மீட்டெடுக்க போகிறச்ச திரும்ப வந்து அந்த அவங்க காட்டுமிராண்டி பசங்க தான் என்ன இருந்தாலும், அவங்ககிட்ட வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தான் வந்துட்டு படத்தோட மிச்ச கதை. அண்ட் படம் நடக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த சான் ஆண்ட்ரஸ், டெக்சாஸ் அந்த மாதிரி ஏரியாவில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹார்ட்டி ஃபீலில் வந்து நல்ல ஃபைட்டோடு இருக்க மாதிரி ஒரு ஃபிலிம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6.7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கிறது த லாஸ்ட் சிட்டி ஆஃப் இசட். 2016ல் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் பெர்சிவல் ஃபேசட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் வந்துட்டு பிரிட்டனை சேர்ந்த ஒரு எக்ஸ்ப்ளோரர். இவருடைய லைஃப்பில் வந்துட்டு எதையோ விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். பல விஷயங்களை வந்து சாதிச்சிருந்தாலும் இவருடைய ரொம்ப நாள் கனவாக இருந்தது வந்துட்டு அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க தொலைஞ்ச நகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்டாரோடோ. அது கிட்டத்தட்ட எல்டாரோடோன்னு வச்சுக்கலாம். அந்த சிட்டி ஆஃப் கோல்டுமாங்கள்ல, அதை வந்து தேடி ஒரு பயணம் இருக்கும். ஆக்சுவலாக வந்து படத்தில் என்ன சொல்கிறது, அதை சொல்லியிருக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கில் கிளியராக. நீங்கள் படத்துக்குள்ளே டீப்பாக போக போக தான் வந்துட்டு அவங்க தங்க நகரத்தை தான் தேடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த தங்க தேடல் வேட்டை வந்து சக்ஸஸ் ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நிறைய ஒரு தேடல் வேட்டைனாலே அதில் இழப்புகள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஸோ வந்து அது எல்லாத்தையும் கலந்து அடிச்சிருப்பாங்க படத்தில். இவர் பையனை வந்துட்டு இதில் டாம் ஹாலண்டை நடிக்க வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் படத்தில் என்னென்னா, ராபர்ட் பேட்டின்சன் வந்து இந்த படத்தில் ஹீரோ கிடையாது, சார்லி ஹன்னம் தான் ஹீரோ.
ஸோ வந்து ராபர்ட் பேட்டின்சன் வந்து ஒரு சைடு ரோலாக வந்திருந்தா கூட படத்தில் வந்து ஒரு மெயினான ஏரியாவை வந்து கவர் பண்ணியிருப்பார். ஸோ அவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமில் இதுவும் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அண்ட் வந்து நான் ரொம்ப மைண்ட் போர் அடிச்சிச்சு, ஒரு அட்வென்ச்சர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ கையில் பைசா இல்லாத காரணத்தினால இந்த படத்தை ஒரு தடவை சும்மா அட்வென்ச்சர் ஃபில்மாச்சும் பார்க்கலாமேன்னு டவுன்லோட் பண்ணி பார்த்த படம் தான். கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். ஆக்சுவலாக நான் ஃபாரஸ்ட்டு அது இதுன்னு கொஞ்சம் கொண்டு போனதுனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து ஒரு அட்வென்ச்சர் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பைசா இல்லாத நேரத்தில் ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் பண்ண மாதிரி இருக்கணும்னா இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 7.1. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கிறது குட் டைம். 2017 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு த்ரில்லர் க்ரைம் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கானி, நிக் அப்படின்னு 2 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. கானி வந்துட்டு மூத்தவர், நிக் வந்து இளையவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு ராபரி செய்ய போகிறாங்க. அந்த ராபரி வந்துட்டு ஒரு தவறான விதத்தில் முடிஞ்ச காரணத்தினால நிக் வந்து மாட்டிக்கிறான், அரெஸ்ட் ஆகிடுறான், ஜெயிலுக்கு அனுப்பப்படுறான். இதை தொடர்ந்து தன்னுடைய இளைய தம்பியை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிற காரணத்தினால கானி வந்துட்டு என்ன வேலையாக இருந்தாலும் சரி அதை செஞ்சு அவன் வந்து காசு ரெடி பண்ணி தம்பியுடைய பெயிலை வந்து எப்படியாச்சும் ரெடி பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப துடிப்பாக இருக்கிறான். அதுக்காக கண்ட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். ஸோ இதை தொடர்ந்து இவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி தடம் புரளுது அப்படிங்கிறது ஒரு பக்கமும், ஜெயிலுக்குள்ளே தன்னுடைய தம்பி வந்து என்ன மாதிரி கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது இன்னொரு பக்கமும் அப்படியே சரிபாதியாக காட்டியிருப்பாங்க. குறைச்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு ஒரு பயங்கரமான கலெக்ஷன் அடித்து கெத்து காட்டின படம் வந்துட்டு குட் டைம்ங்கிற இந்த படம். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல த்ரில்லரோடு இருக்கிற மாதிரி, க்ரைமோடு இருக்கிற மாதிரி ஒரு படம் வேணும்னா இந்த படத்தை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 7.6. அவ்வளோதான் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. இதே மாதிரி இன்னொரு மட்டமான வீடியோவில் நானும் இந்த எடிட்டர் பயிலும் கூடிய சீக்கிரத்தில் உங்களை வந்து சந்திக்கிறோம்.